வணக்கம் மக்களே. ஸோ இன்னைக்கு நம்ம காட் படத்தை வந்து டிகோடிங் பண்ண போறோங்க. ஸோ இந்த படத்துக்கு வந்து ட்ரெய்லரேஷன் பண்ணியிருந்தேன். ஒரு நீங்க பார்க்கறீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல, கார்ட்ல, டிஸ்கிரிப்ஷன்ல எல்லா இடத்துலயும் லிங்க் தரேன், தட்டி பாருங்க. ஒரு வேற லெவல் தளபதி ஃபேன்ஸா இருக்கட்டும், வெங்கப்ரோ ஃபேன்ஸா இருக்கட்டும், இல்லை யுவன் ஃபேன்ஸா இருக்கட்டும், எனக்கு ஒரு பெரிய வரவேற்பு கொடுத்துருந்தீங்க. அதாவது ஆதரவு கொடுத்துருந்தீங்க அந்த வீடியோக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். ஸோ இப்போ ஸ்ட்ரெயிட்டா நம்ம டிகோடிங் கூட நம்ம போயிடலாங்க. ஃபர்ஸ்ட் 17 செகண்ட்ல பார்த்தீங்கன்னா நம்ம பிரசன்ட் சொல்லியிருப்பாரு, லீட் பண்ண போறது ஒரு புது லீடர் அப்படின்ட்டு. உங்களை லீட் பண்ண போறது ஒரு புது லீட். அது லைட்டா வந்து ஒரு பொலிட்டிக் டச் மாதிரி இருந்துச்சு. நம்ம தளபதி வந்து பொலிட்டிக் வர போறாருல, ஸோ அப்படி லைட்டா கொஞ்சம் டச் பண்ண மாதிரி ஒரு ஃபீலா இருந்துச்சு. இருக்கலாம், ஹூ நோஸ், பட் அதை நான் நோட்டீஸ் பண்ணேன். 80 செகண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு மோட்டோட நம்பர் பிளேட்ல வந்து BH15 போட்டிருக்கு. நம்ம தளபதிக்கு 50 வயசு. ஸோ பர்த்டே 50 அதுதான் மென்ஷன் பண்ணான்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் ஒரு ஃபன் ஃபேக்ட். அதுக்கப்புறம் 20 செகண்ட்ல பாத்தீங்கன்னா 68 இன்டர்நேஷனல் சக்சஸ்ஃபுல் ஆபரேஷன். 68 வந்து நம்ம தளபதியோட 68 படத்தை வந்து சொல்றாங்க, இன்டைரக்டா சொல்றாங்க. ஸோ ப்ளீஸ் டேக் நோட்டியா. அதுக்கப்புறம் தளபதியோட பேர் இந்த படத்துல வந்து காந்தி நினைக்கிறேன். எனக்கு குழந்தைய நினைச்சலாம் டென்ஷன் இல்ல, காந்தியை நினைச்சுதான் டென்ஷன். ஸோ அதை வந்து ரெசம்பிள் பண்ற விதமா வந்து காந்தியோட ஸ்டேட்டு வந்து வச்சுட்டு அப்படி நம்ம தளபதி காமிச்சிருப்பாங்க. அது செம்ம ஒரு ஃபோர்ஷேடிங்கா இருந்துச்சு. எத்தனை பேர் அதை நோட்டீஸ் பண்ணீங்க? அடுத்த 57 செகண்ட் பாத்தீங்கன்னா நம்ம தலையும் நம்ம தளபதியும் எப்பயுமே நண்பர்கள் தான். அதை குறிக்கிற விதமா 57 செகண்ட்ல வந்து நம்ம ஏகே நடிச்ச மங்காத்தா படத்துல இருந்து வந்த டைலாக்குங்க. அம்மா சத்தியமா இனிமே குடிக்கவே கூடாது. இனிமே சத்தியமா குடிக்கூடாது. அதுக்கப்புறம் 119 செகண்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம மோகன் இன்ட்ரோ பண்றாங்க. ஐ திங்க் இந்த படத்தோட வில்ல வந்து அவரா தான் இருக்கணும். நான் அனுபவிச்ச இந்த பெயினை காந்தியும் அனுபவிக்கணும். அதாவது அப்பா தளபதிக்கும் மோகனுக்கு தான் வந்து சண்டையா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுல வந்து நம்ம மகன் தளபதியும் ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கலாம். இப்படிதான் அந்த கதையை கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தளபதி மூவில ஸ்பெஷலா என்ன பண்ணுவாங்கன்னா அவரோட ப்ரீவியஸ் படத்தோட ஹிண்ட்டை வந்து வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த ட்ரெய்லர்ல மட்டுமே அவ்வளவு ஹிண்ட் இருக்குங்க. அதுல ஒண்ணு வந்து 1.37 செகண்ட்ல பாத்தீங்கன்னா போக்ரி படத்துல நம்ம தமிழோட அவர் அந்த பேண்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணுவார் தெரியுமா, அதை வந்து காமிச்சிருப்பாங்க. அது ஒரு செம்ம டச்சா இருந்துச்சு. அதுக்கப்புறம் 1.55 செகண்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம யங் தளபதி லுக் வந்து காமிச்சிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு வயசு வந்து ஒரு 16-15 நினைக்கிறேன். அதுதாங்க எல்லாரும் எதிர்பார்த்தாங்க, இந்த தளபதியை காட்டுங்கடா, இந்த தளபதியை காட்டுங்கடானே. லிட்டரலி வச்சிருக்காங்க. இன்னும் நிறைய சரக்கு உள்ள இருக்கு. இன்னும் எத்தனை வச்சிருக்காங்கன்னு தெரியல. அதோட சேர்த்து இதுவும் சொல்லிடுறேன், இந்த படத்துல வந்து நம்ம கேப்டன் விஜயகாந்தோட கேமியோவை நம்ம எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்டியான ஃபேட், இந்த ஜெமினாய் படம் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்க எனக்கு தெரியல. ஒரு பார்க்கலன்னா ஒரு தடவை பார்த்துருங்க. ஒன் ஆஃப் த சாலிடான ஒரு என்ன சொல்றது, மாஸ் கமர்ஷியல் அண்ட் ஆக்ஷன் எல்லாம் கலந்து வந்த படம் தான் அது. நம்மளோட வில் ஸ்மித் நடிச்சிருப்பாரு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வில் ஸ்மித்தோட எதிரியா வந்து அவங்க பையன் தான் வந்திருப்பாரு. அதே மாதிரி இந்த 2.3 செகண்ட்ல பார்த்தீங்கன்னா தளபதி கூட ஒருத்தர் சண்டை போட்டுருக்காரு ஹெல்மெட் போட்டுக்கிட்டு. எனக்கு தெரிஞ்சு அது வந்து யங் தளபதியாக தான் இருக்கணும். இந்த ஹேர் ஸ்டைல் கொஞ்சம் பாருங்களேன், ஒரே மாதிரி தான் இருக்கு. அதுக்குன்னு இது ரெண்டும் காப்பின்னு சொல்ல வரல, ஒரு ரெஃபரன்ஸுக்கு நான் சொல்றேன். அதுக்கப்புறம் மலேசியா மக்களுக்கு ஒரு பெருமைக்குரிய விஷயங்க, எங்க நாட்டு கலைஞர் மண்ணின் மைந்தன் இர்ஃபான் அவர் வந்து தளபதி கூட சேர்ந்து ஒரு ரோல் வந்து பண்ணியிருக்காரு. அது ரொம்பவே சர்ப்ரைசிங்கா தான் இருந்துச்சு. ஸோ வாழ்த்துக்கள் இர்ஃபான் அண்ணன். அதுக்கப்புறம் ட்ரெய்லர் லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா 2.37 செகண்ட்ல வந்து கில்லியில வந்து அந்த பாட்டை பாடியிருப்பாரு. மருதமலை மாமணியே முருகையா, மருதமலை மாமணியே முருகையா. இப்ப லாஸ்ட் இன் ஃபைனலா நம்ம தளபதியோட டைட்டில் கார்டு வந்து வந்திருக்கோங்க. அது செம்மையா இருந்துச்சு. லிட்டரலி அது ஒரு யூனிக்காவே கொண்டு வந்திருக்காங்க. அப்படியே மாவுல் கான்செப்ட் மாதிரியே கொண்டு வந்திருக்காங்க. அது ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ அதுல வந்து தளபதி நடிச்ச ஹிட்டான படங்கள் எல்லாத்தையும் வந்து ரெஃபரன்ஸா வச்சுதான் அந்த விஷயத்தை வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ எந்தெந்த தளபதியோட படங்களை ரெஃபரன்ஸ் பண்ணியிருக்காங்க நம்ம பார்க்கலாம். இதுல ஏதாவது நான் மிஸ் பண்ணியிருந்தா கண்டிப்பா சொல்லுங்க மக்களே, நான் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் இந்த ரெக்கார்டிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஓரளவு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக், ஷேர், எல்லாம் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணி விட்டுருங்க. மறக்காம தளபதி ஃபேன்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க நண்பர்களே.